சரிங்களா? ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தை சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்போம். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே நிமிஷம் ஐயா. வாழ்க வளமுடன். பிரகாஷ் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஆ, வாழ்க வளமுடன். குருவே துணை. நன்றிங்க. சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்லாமா? ஐயா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருங்க ஐயா. சரிங்க. இப்ப நம்ம முதல்ல ரூல்ஸ் ஆஃப் பிசியாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட்ல நம்ம ஒவ்வொரு மண்டலங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ரூல்ஸ் ஆஃப் பிசியாலஜி அப்படின்னா மேக்ஸ் தான் ரூல்ஸ் ஆஃப் பிசியாலஜி. மேக்ஸ் நம்ம உடலை பத்தி நம்ம படிக்கிறது. இது பயாலஜி. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னா, ரூல்ஸ் ஆஃப் பிசியாலஜி விதிகள் அப்படின்றது இது எல்லாமே மேக்ஸ் மாதிரி ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணா 4 கண்டிப்பா வரும், வராம போகவே போகாது. அது மாதிரி இந்த ரூல்ஸ் உடலுடைய விதிகள். இது எப்படின்னு நான் சொல்றேன். ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி எந்த சிஸ்டத்துல வருதுன்றது பாருங்க. நுரையீரல் சம்மந்தப்பட்டதா, ஆஸ்துமா அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். மூட்டு எலும்பு தேய்மானமா, அப்ப ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அடிக்கடி சளி பிடிக்குதா, அப்ப நம்முடைய இம்யூனிட்டி சிஸ்டம். இப்படி எந்த சிஸ்டத்துல வருதுன்றத பாருங்க. ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு அதுடைய இயற்கையின் விதிகள் உண்டு, உடலுடைய விதிகள் உண்டு. இந்த விதிகள் தான் ஒவ்வொரு சிஸ்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப போன முறை இம்யூனிட்டி சிஸ்டம் இதை பத்தி பார்த்தோம். அதுக்கு முந்தின முறை நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அப்படி தொடர் வகுப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்கிறதுல கட்டுமானம், பில்டிங் அப்படின்றது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இதுல போன்ஸு, மசில்ஸ் இது ரெண்டுமே வரும். இதோட ஜாயின்ஸு, ஸ்பைன், முதுகு தண்டு, லிகமெண்ட்ஸு, அதோட சேர்த்து இன்னொரு ஒரு ரகசியமா முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. அதை கடைசியில நம்ம சொல்லுவோம். அது தெரிஞ்சுக்கிட்டா அது இந்த மாடர்ன் மெடிசன் இப்ப அட்வான்ஸா வரக்கூடிய, இனிமே வரக்கூடிய மெடிசின்ஸ்ல இந்த டேர்ம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்றது நான் சொல்றேன். ஆனா அதை பத்தி நம்முடைய சித்தர்கள், நம்முடைய கலைகள் கொடுத்த குருமார்கள், வரமக்கலை களரி போயிட்டு இது எல்லாமே அந்த விஷயத்த ஆல்ரெடி நம்ம உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அப்ப இந்த மஸ்குலர் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இதுல என்னென்ன வியாதிகள் வருது அப்படின்னா, இதுல மூட்டு எலும்பு தேய்மானம் முதல்ல சொன்னது மாதிரி, மசில்ஸ்ல ஸ்ப்ரைனு, ஸ்ட்ரெயின், இது மாதிரி உடல் வலிகள், ஃபைப்ரோமயால்ஜி, அதெல்லாம் கோல்ஃபர்ஸ் எல்போ, டென்னிஸ் எல்போ. அதுக்கடுத்து ஸ்பைன்ல டிஸ்க் பல்ஜ், ப்ரோலாப்ஸ், டிஸ்க் தேய்மானம் அடைகிறது. அதுக்கடுத்து ஸ்பைனுடைய ஷேப் மாறி போறது, ஸ்கோலியோசிஸ், கைபோசிஸ், லார்டோசிஸ், இது எல்லாமே. இது போல இது சம்பந்தப்பட்ட எல்லா தொந்தரவுகள் இது எதனால வருது? இதுக்கு இயற்கையின் விதிகள் என்ன? இயற்கையின் விதிகள் இதைத்தான் ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி அப்படின்னு சொல்றோம். பிசியாலஜினா ஃபங்க்ஷனிங்னு அர்த்தம். அப்போ ரைட் பிசியாலஜினா கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு என்னென்ன உடலுக்கு தேவை அப்படின்றத தான் பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்றதுல இந்த வியாதிக்கு இந்த உணவு, இதை சாப்பிட்டா இது சரியா போகும், இதுக்கு இந்த முறை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது எல்லாமே கிடையாது. இப்போ சொல்றது பியூர் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் பேஸ். இந்த கான்செப்ட் தெரியாம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அது பயன் கொடுக்காது. அப்ப கான்செப்ட், இந்த கான்செப்ட்ல சிஸ்டம் எப்படி வருது அப்படின்னா, முதல்ல உடல் செல்களால் உண்டானது. இந்த செல்கள் எல்லாம் கூட்டா சேரும் போது இது டிஷ்யூக்களாக மாறும். இந்த டிஷ்யூ ஆர்கன்ஸா ஃபார்ம் பண்ணும். இந்த ஆர்கன்ஸ் ஒவ்வொரு சிஸ்டமா மாறுது. அப்ப இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல எலும்பு, தசை, இது ரெண்டுமே நமக்கு ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டல் அப்படின்னாலே எலும்பு. இப்ப நம்ம அது கூடயே தசை மண்டலமும் சேர்த்து பார்க்கிறோம். ரெண்டுமே ஏறக்குறைய சமமான வேலை தான் செய்யும், ஃபங்க்ஷனிங் தான் கொடுக்கும். இதோடைய ஃபங்க்ஷன் என்ன என்ன அப்படின்னா, முக்கியமான ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. முக்கியமான ஃபங்க்ஷன், ஒரு பொருளை அந்த இடத்துல வச்சிருக்கிறது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். ஒரு உறுப்பு இருக்கு, ஒரு ரத்த நாளம் இருக்கு, இல்ல ஒரு நரம்பு இருக்கு. அந்த நரம்ப, டிஷ்யூவை அந்த இடத்துல கரெக்டா வச்சிருக்கிறது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இதுதான் முதன்மையான வேலை. ரெண்டாவது வேலை ப்ரொடெக்ஷன், பாதுகாக்கக்கூடிய வேலை.
இப்ப நம்ம நுரையீரலை சுத்தி விலா எலும்பு இருக்கு, இந்த ரிப்கேஜ் இருக்கு. இது நம்ம நுரையீரலை பாதுகாக்கும், இருதயத்தை பாதுகாக்கும். அதுக்கடுத்து இடுப்பு எலும்பு, இது இனவிருத்தி மண்டலத்தை, இனவிருத்தி உறுப்புகளை பாதுகாக்க செய்யும். அது மாதிரி பாதுகாக்க கொடுக்கறது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அதுக்கடுத்தது நம்ம மூமெண்ட், நம்ம ஓடுறோம், நடக்கிறோம், படி ஏறுறோம், இறங்குறோம், எல்லாத்துக்குமே ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் அங்க வேலை செய்யுது. அதோடைய ஃபங்க்ஷனிங் தான். உடலுக்கு ஷேப் கொடுக்கறது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்றது ஒரு கஜானா மாதிரி, ஒரு பேங்க் மாதிரி. எதுடைய பேங்க் அப்படின்னா மினரல்ஸ் உடைய பேங்க். உடலுக்கு ஏதாவது மினரல்ஸ் தேவை அப்படின்னா, பற்றாக்குறை ஆகுது அப்படின்னா எங்கிருந்து எடுத்துக்கும்? அது ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல இங்கிருந்து தான் அதையே எடுத்துக்கும். மெக்னீசியம், கால்சியம், இது போன்ற இன்னும் பல மினரல்ஸை எங்க வச்சிருக்கு உடல் அப்படின்னா இதுல தான் வச்சிருக்கு. உடலுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை, நம்ம உணவுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணிருக்கிறது இந்த பேங்க்ல இருந்து எடுத்துக்கும். அதுக்கடுத்தது இரத்த செல்களை உருவாக்குறது இதோடைய ஃபங்க்ஷன், ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் இதோடைய ஃபிசியாலஜி. இது சரியா இருக்கணும் அப்படின்னா உடல் உடலுடைய ஃபிசியாலஜி எப்படி இருக்கணும்? நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்திலேயே பார்த்தோம். மனிதன் அப்படின்றது மனிதன், மிருகம், இதுல மேமல்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வரும். ஆனா மனிதனுக்கு மட்டும் இருதயம் அப்படின்றது வேற வடிவமா இருக்கும். இருதயம் அப்படின்றது எர்த்தோட பேரலா இருக்காது. இருதயம் அதிக வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நமக்கு இரண்டாவது இருதயமா மாறி போயிருக்கு இந்த கெண்டைக்கால் பகுதி. அப்ப அது போல மனிதனுக்கும் விலங்குக்கும் பார்க்குறப்ப, விலங்குக்கு இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல வரக்கூடிய தொந்தரவுகள் ரொம்ப கம்மி, மனிதனுக்கு அதிகம். ஏன்? மனிதனுடைய லைஃப் ஸ்டைல், மனிதன் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை மாத்தி வச்சிருக்கிறான். ஸ்பைன் நேரா இருக்கு. இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றப்பயே பேஸ் எங்க அப்படின்னா முதுகு தண்டு தான், இந்த ஸ்பைன் தான். இந்த ஸ்பைன் C1ல இருந்து கடைசி வரை நம்முடைய காக்கெக்ஸ் வரைக்கும் போகும். ஒரு பொருளை அந்த இடத்துல வச்சிருக்கிறது தான் இதோடைய வேலை அப்படின்னு பார்த்தோம். ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கிறப்ப அது மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து போக 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 நம்ம நேச்சுரஸ் லாஸ் இது பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இப்ப முதல்ல C1 தலை இருக்கு, ஸ்கல் இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிறது C1. இந்த C1 அப்படின்றது இந்த ஸ்ட்ரக்சர் லேசா அலைன்மெண்ட் மாறுது அப்படின்னா அப்ப தலை சார்ந்த தொந்தரவுகள் வரும், கண் சார்ந்த தொந்தரவுகள், மூளை சார்ந்த தொந்தரவுகள், பிட்யூட்டரி சுரபி சார்ந்த தொந்தரவுகள், இது எல்லாமே வரும். C2 இதுவும் கண்களை கட்டுப்படுத்துறது. ஏன்னா கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் இது வழியாக தான் போகும். நாக்கு, காதுகள், சைனசஸ் இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது C2. இதன் வழியாக போகக்கூடிய நரம்புகள். C3 காதுகள், பற்கள். அதுக்கடுத்தது நம்முடைய மூக்கு பகுதி, மியூக்கஸ் மெம்பரேன், அந்த இடத்துல இருக்கிற மியூக்கஸ் மெம்பரேன்ஸ், இது எல்லாத்தையுமே சப்ளை பண்ணக்கூடியது இந்த C3. C4, C5, C6, C7. C7 தான் முக்கியமாக தைராய்டு கிளாண்டு. எல்லாத்துக்குமே அங்கிருந்து பாயக்கூடிய நரம்புகள் அந்தந்த உறுப்புகளை கட்டுப்படுத்தும். நான் எளிமையா சொல்றேன். இப்ப யாருக்காவது கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படின்னா, இல்ல கழுத்துல ஏதோ தொந்தரவு அப்படின்னா அவங்களுக்கு கையில அந்த தொந்தரவை காட்டும். கழுத்து எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமாயிருச்சு. எப்பயுமே எலும்பு தேய்மானம் ஆகாது. இரண்டு எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிற தசைகள், அதுதான் கார்டிலேஜ், அதுதான் டீஜெனரேட் ஆகும். அப்ப அது மாதிரி ஆயிட்டா என்ன ஆகுது? அங்க இருக்கிற நரம்புகள் அழுத்தி கைகள்ல மதமதப்பு வரும், கைகள்ல தொந்தரவு வரும். அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? கழுத்துல இருக்கு, கையில கிடையாது. கையில ட்ரீட்மெண்ட் பார்த்தா அது நடக்காது. கழுத்து சரி பண்றப்ப கைகள்ல இருக்கிற மதமதப்பு சரியா போகும். இப்ப இடுப்பு இருக்கு, இடுப்புல ஏதோ தொந்தரவு, L4, L5 இது மாதிரியான இடத்துல, இல்ல சாக்ரம், காக்கெக்ஸ் இது மாதிரியான இடத்துல ஏதோ ஒரு மிஸ்அலைன்மெண்ட், இங்கே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு, பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா அது கால்களுக்கு, காலில் நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். சயாட்டிக்கா எங்கிருந்து ஆரம்பிக்குது? முதுகு தண்டுல இருந்து ஆரம்பிக்குது. சயாட்டிக்கா இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அப்போ ஒவ்வொன்றா C1, C2ல இருந்து எதனால நான் சொல்லி வரேன் அப்படின்னா, இந்த ஸ்பைனுக்கும்
நம்ம ஒட்டுமொத்த உடலுக்கும் சம்மந்தம் இருக்கு. இந்த ஸ்பைன் தான் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டத்துல கிங் அப்படின்றது இந்த ஸ்பைனு தான். இந்த ஸ்பைன் சீரா வச்சுக்கணும், சரியா இருக்கணும். இந்த ஸ்பைன் சரியா இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் சரியா இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப நடந்த விஷயம் நான் சொல்றேன். நம்ம சுகாதாரம் ஔஷதம் அப்படின்ற பேர்ல லைஃப் ஸ்டைல் டிசார்டர் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்றோம். வாழ்க்கை முழுக்க மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சர்ஜரி தான் தீர்வு அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்றோம். அப்ப அப்படி இருக்கிறப்ப நம்ம உணவு முறை, யோக சிகிச்சை இதெல்லாமே கொடுக்கறப்ப நம்ம பார்த்தது அலைன்மெண்ட் மாறி இருந்தது. ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர், கிரியாட்டினின் அளவு அதிகமாயிட்டு இருந்தது. டயாலிசிஸ் இன்னும் போகல, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். அப்படி இருக்கிறப்ப கால் எல்லாமே வீக்கம் இருந்தது. அப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தேன். நான் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னே லெக் லெங்த் மிஸ்மேட்ச் ஆகிருந்தது. அதுக்கு அடுத்தது ஸ்பைனுமே வந்து நம்ம அலைன்மெண்ட் சரியா இல்லை. அப்போ ஸ்பைனல் அலைன்மெண்ட் பண்ணோம். கைரோதெரப்பி, டான் தெரப்பி, போன் அலைன்மெண்ட் தெரப்பி இதெல்லாமே பண்ணோம். பண்ண உடனேவே காலில் இருக்கிற வீக்கம் எல்லாமே வத்தி போனது. கண்கூடா பார்த்தோம். அப்போ என்ன நடக்குது? அப்போ நான் அந்த ஸ்ட்ரக்சர் தான் அந்த அங்கே போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை, நரம்பு மண்டல ஓட்டத்தை தடை செஞ்சு வச்சிருக்கு. அதை நம்ம சரி பண்ணது உடனே திரும்ப அது பாய ஆரம்பிச்சிரும், சரியாக ஆரம்பிச்சிரும். கண்கள், இப்போ கண்ணுக்கு போகக்கூடியது கழுத்து வழியாக போகும். கழுத்துடைய ஷேப்பு மாறி இருந்தது, அலைன்மெண்ட் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா கழுத்தை சரி செய்யறப்ப கண்கள் சரியாகும். உடல்ல பல நாட்களா இருக்கிற விதி வலிகள் இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் சரி பண்றப்ப ரொம்ப சிம்பிளா சரியா வரும். சரி, இப்ப இந்த ஸ்ட்ரக்சரு எதனால மாறி போகுது? இதுதான் பேஸ். இந்த ஸ்ட்ரக்சர் எதனால மாறி போகுது அப்படின்னா தசைகள், இந்த தசைகள் வலு இல்லாம இருக்கிறனால. தசைகள் வலு இல்லாம இருக்கிறப்ப நம்மளுடைய உடலை எந்த ஷேப்புக்கு கொண்டு வரோமோ, எப்படி எப்படிலாம் கொண்டு போறோமோ, நீண்ட நேரம் அப்படி வச்சிருக்கிறப்ப, தவறான போஸ்டர்ல வச்சிருக்கிறப்ப அந்த நிலையிலேயே அப்படியே உடல் மாறி போகும். இதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ டிரைவிங் பண்றவங்க இருக்கிறாங்க, ஆட்டோக்காரங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு சிலர் பாருங்க சைடா உட்காந்தே ஆட்டோ ஓட்டுவாங்க, கிராஸா உட்காந்துட்டு. அப்போ அவங்களுடைய முதுகுத்தண்டு பார்த்தா முதுகுத்தண்டுடைய ஷேப்பு மாறி இருக்கும். ஸ்கோலியோசிஸ் இருக்கு அப்படின்னா அது இது மாதிரியான கிராஸா வச்சுட்டு டிரைவிங் எப்பயுமே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தொந்தரவு வரும். அதுக்கடுத்தது எப்பயுமே கழுத்து வந்து கூன் போட்டே இருப்பாங்க. அப்படியே அதோடைய ஸ்ட்ரக்சர் மாறி போகுது. ஏன் ஸ்ட்ரக்சர் மாறி போகுது? கழுத்துடைய நார்மல் ஸ்ட்ரக்சர் நேரா இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். ஏன் மாறி போகுதுன்னா அங்க இருக்கிற மசில் பலமா இல்லை, தசைகள் பலமா இல்லாதப்ப நீங்க கூன் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர்லயே மாறிடும். வளைஞ்சு கோணல் மாணலா உட்காடுறீங்க அப்படின்றப்ப அதுக்கு அந்த ஸ்பைன் மாறி போயிடும், பெல்விக்கு டில்ட் ஆயிரும். அப்ப இந்த ஷேப் நம்ம சரியா வச்சுக்காதது தான் ரீசன். இது எங்கெங்க தவறு நடக்குது, எப்படி இதை சரியா வச்சுக்கிறது அப்படின்றத ஒவ்வொன்றா நான் இப்ப சொல்றேன். இதுதான் முதலில் நம்ம உட்காரும் நிலை. இந்த உட்காரும் நிலையில ஸ்ட்ரைட்டா முதுகுத்தண்டு நேரா வச்சு நிமிர்ந்து உட்காரணும். இந்த உட்காரும் போது நம்முடைய ஸ்பைனல் அலைன்மெண்ட்டை கெடுக்கணும் அப்படின்ட்டு எப்படி நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கணும்ட்டே ஒரு சில உணவு அப்படின்ற பேர்ல நிறைய வருதோ, அது மாதிரி சேரு, சோஃபா இதெல்லாம் நம்முடைய அலைன்மெண்ட்டை கெடுக்கிற மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து தப்பிச்சுக்கணும். அப்போ முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். எந்த ஒரு சேருமே எந்த ஒரு சோஃபாவுமே வந்து ஸ்பைனுக்கு கரெக்டான அலைன்மெண்ட் கொடுக்கறது இல்லை. முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். எப்பயுமே ஷேப் அப்படின்றது ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கலா இருக்கணும். ரெண்டு சைடு ஈக்குவலா வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுற மாதிரி இருக்கணும். கழுத்து நேரா இருக்கணும். அப்போ இது சமமான நிலை. எப்பயுமே நம்ம சொல்றது ஒரு ரோபோ ஆக்குறதுக்கு கிடையாது, நம்ம இருக்கிறது சொல்றோம். ரோபோ மாதிரி நடக்கணும், பேசணும் அப்படின்ட்டு கிடையாது. ரோபோ மாதிரி உடலை அப்படியே வச்சிருக்கணுன்றது கிடையாது. இது மாதிரி மாறுறப்ப இதுதான் இயற்கை. நார்மலா முதுகுத்தண்டு நேரா வச்சிருக்கிறது தான் இயற்கை. நேரா வச்சிருந்தா ரோபோ மாதிரி அப்படின்றது கிடையாது. அப்ப அப்படி வச்சிருக்கிறப்ப
உடலுடைய தன்மை மாறும். உடல் அந்த நிலைக்கு அப்படியே போயிடும். எப்படி கிராஸாவே கூன் போட்டே உட்கார்ந்துருந்தா இல்ல கிராஸா உட்கார்ந்துருந்தா அப்போ அது மாதிரி மாறி போகும். அப்போ முதல்ல சிட்டிங்ல முதுகுத்தண்டு நேரா இருக்கணும், கழுத்து நேரா இருக்கணும். முதுகுத்தண்டு ஏன் குனியுது அப்படின்னா, சேர் அதை பார்த்தீங்க அப்படின்னா குழியா இருக்கும். குழியா இருக்கிறப்ப அதுல உட்கார்றப்ப நார்மலாவே ஸ்பைனுடைய ஸ்ட்ரக்சர் வளைஞ்சு போகும். இதே ஸ்டூல்ல உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. ஸ்டூல்ல ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல உட்கார்றப்ப அப்ப முதுகுத்தண்டு நேரா இருக்கும், முதுகுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிறப்ப கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் ஜாப், ஐடி ஜாப் இதுல எல்லாமே இந்த சிட்டிங் போஸ்டர் தான் முக்கியம். அப்போ உட்காரும்போது கால்கள் தரையில பதிஞ்சு இருக்கணும். ஒரு கால் அதிக வெயிட் இருக்கக்கூடாது, இன்னொரு காலில் வெயிட் இல்லாத மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுலேயுமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கணும். கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. கால் மேலே கால் போட்டு உட்காரும்போது இது நீண்ட நேரம் அப்படியே உட்காரும்போது அங்கே இருக்கிற மசில் ஒரு வேளை உங்களுக்கு வீக்காக இருந்துச்சுன்னா அப்படின்றது எல்லாமே இங்கே இல்லை, இந்த ஜென்ரேஷனில் கிடையாது. கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்த அலைன்மெண்ட்டு மாறதான் செய்யுது, பெல்விக் அலைன்மெண்ட்டு மாறதான் செய்யுது. ஏன் இந்த ஜென்ரேஷன் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் உடல் பயிற்சி இதுவரை உள்ள ஜென்ரேஷனும் இப்போ உள்ள ஜென்ரேஷனும் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ உடலுக்கு வேலை யாருமே கொடுக்கறதே இல்லை. உடல் பயிற்சின்றது எதுவுமே இல்லை, மசில் ஸ்ட்ராங்காகவே யாருக்குமே கிடையாது. அப்படின்றப்ப நம்ம அலைன்மெண்ட்டை மாற்றி வச்சிருக்கிறப்ப அதுவே முதுகு இல்லது உடல்ல அதே தன்னாலேயே மாறி போகும். கிராஸ் லெக்ல உட்காரக்கூடாது, கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. அதுக்கு அடுத்தது சைடில் லீன் பண்ணி கிராஸா அப்படி உட்கார்ந்துருக்க கூடாது நீண்ட நேரம். அதுக்கடுத்து ப்ரெஷர் எல்லாமே நம்முடைய முதுகுத்தண்டுடைய அடிபாகத்துல வர மாதிரி குனிஞ்சு கிராஸா உட்கார்ந்துருக்க கூடாது. பின்னோக்கி சாஞ்சு அல்லது முன்னாடி வளைஞ்சு அப்படி உட்காரக்கூடாது. நம்ம உடல்ல நர்வஸ் சிஸ்டம் இதுதான் உடலையே கட்டுப்படுத்தும். இதுல ஃபார்வேர்டு பெண்டிங் முன்னோக்கி குனியிறப்போ ஒரு சில நர்வஸ் சிஸ்டத்துல ஒரு சில சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். பேக்வேர்ட் பெண்டிங் பின்னோக்கி வளையிறப்ப ஒரு சில ஃபங்க்ஷனிங் மாறும். அதில் முன்னாடி வளையிறப்ப ஃபார்வேர்டு பெண்டிங் செய்கிறப்ப, இப்போ ஃபார்வேர்டு பெண்டிங் ஆசனாஸ் பண்ணுறோம் இல்லை ஃபார்வேர்டு பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம், கூட்டுற வேலையோ இல்லை ஏதோ ஒன்று, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அப்போ நம்முடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இதுவே பேக்வேர்டு பண்ணுறோம் அப்படின்றப்ப சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த லைஃப் ஸ்டைலில் யாருமே பேக்வேர்ட் பெண்டிங் அதிகமாக பண்ணுறது இல்லை. நம்ம ஒரு மரம் ஏறுறோம், பேக்வேர்ட் பெண்டிங் அப்போ இருக்கும். இல்லை ஒரு சுமை தூக்குறோம், அப்போ பேக்வேர்ட் பெண்டிங் இருக்கும். அதுக்கடுத்தது விவசாய வேலை பார்க்குறோம், அப்போ பேக்வேர்ட் பெண்டிங் இருக்கும். இது தவிர வேற எங்கே பேக்வேர்ட் பெண்டிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பேக்வேர்ட் பெண்டிங் எப்போ பண்ணுறோம்? காலிலேருந்து நைட்டு வரைக்கும் பாருங்கள், முன்னாடி குனிஞ்சு செய்கிற வேலை எல்லாமே செய்வோம். முன்னாடி குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கிறது, பின்னாடி குனிறது எப்போ? கிடையவே கிடையாது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதனால தான் எல்லாருக்குமே வீக் ஆகிட்டே இருக்கு. நரம்பு மண்டலம் சிம்பத்தட்டிக் சரி பேராசிம்பத்தட்டிக் சரி பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ இது ஆராய்ச்சி பண்ணுறப்ப ஃபார்வேர்டு பெண்டிங் ஆசனாஸ் யாருக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுது. அவங்க இன்ட்ரோவர்ட்டட் நேச்சருக்கு நோக்கி போகிறாங்க. பேக்வேர்ட் பெண்டிங் செய்கிறப்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டை நோக்கி போகிறாங்க. இன்ட்ரோவர்ட்டாகவும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே சமமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்றப்ப தான் நம்ம யோகாசனத்தில் ரெண்டு சைடுமே பண்ண சொல்லுவோம். அப்போ இப்போ உள்ள காலத்தில் பேக்வேர்ட் பெண்டிங் யாரும் பண்ணுறதில்ல. அப்போ பேக்வேர்ட் பெண்டிங் நம்ம அதிகமாக செய்யணும். பக்கவாதம் வருது, சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இது எல்லாமே வருது. இதுக்கு பேக்வேர்ட் பெண்டிங் பயிற்சிகள், அது எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, பேக்வேர்ட் பெண்டிங் பயிற்சிகள் செய்கிறப்ப நரம்பு மண்டலம் ஸ்ட்ரெங்தன் ஆகுது, பக்கவாதம் சரியாகுது. சக்கராசனம் பண்ணி பக்கவாதம் மீண்டு வந்தவங்க நிறைய பேர் ரிசல்ட் இமீடியட்டாக பார்க்கலாம். அப்போ இது போல தான். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்வேர்டாகவும் உட்காரக்கூடாது, பேக்வேர்டும் முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், சமநிலையில் இருக்கணும். அதுக்கடுத்தது நின்ற நிலைன்னு பார்க்குறப்ப ரெண்டு சைடு ஈக்குவலாக வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். நிற்கிறப்ப நம்ம இடுப்பு பகுதியை பார்க்குறேங்க, இடுப்பு பகுதியை கவனிங்க. இடுப்பு பகுதி முன்னோக்கி டில்ட் ஆகிருக்கக்கூடாது, இடுப்பு பகுதி நிலைஞ்சு இருக்கணும், நிலையில் இருக்கணும்.
அதுக்கு அடுத்தது ஒரு சைடாவே ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடாது. நிக்கிறப்ப ஹஞ்ச் பொசிஷன், கூன் முன்னாடி போட்டு இருக்கக்கூடாது. ஷோல்டர் நேரா நிமிர்ந்து இருக்கணும். ஷோல்டர் குறுகி இருக்கக்கூடாது. டிராவலிங் பண்றப்ப, உட்கார்றப்ப நம்முடைய செல்போன், இந்த செல்போன் பேண்ட் பாக்கெட்ல பின்னாடி பாக்கெட்ல வைக்கிறப்ப அதுக்கு மேல இருக்கிற அந்த பெல்விஸ், இந்த இடுப்பு எலும்பு, இது எல்லாமே வந்து டில்ட் ஆகும். உடலுடைய ஃபங்க்ஷனிங்கே மாறும். டிராவல் பண்றப்ப பைக்கு, ஒரு சிலருக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கும், ஹை பிபியும் இருக்கும், என்ன தொந்தரவு அப்போ ஷோல்டர் பெயின் இருக்கும். இதெல்லாமே பார்க்குறப்ப என்ன ரீசன் பார்க்குறப்ப சரி பண்ணுவோம், சரியாகும். திரும்ப ஒரு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வருவாங்க, திரும்ப தொந்தரவு ஆயிருக்குன்ட்டு. திரும்ப திரும்ப ஏன் தொந்தரவு வருதுன்னா, பைக் ஓட்டுறாங்க இல்லையா, அந்த பைக்கில் அந்த ஹேண்டில், ஆங்கர், அது வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு சைடாக வளைஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு சைடு மட்டும் அவங்களுக்கு பெயின் வரும். அதை சரி பண்ணுறப்ப அவங்களுக்கு அது தன்னாலேயே சரியாக வரும். இதுவே குக்கிங் பண்ணுறாங்க வீட்டில், வீட்டில் குக் பண்ணுறவங்களுடைய உயரம் கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த செல்ஃபுடைய உயரம் அதிகமாக இருக்கும். அப்படின்றப்ப என்ன செய்யும் அப்படின்றப்ப ஷோல்டரை மேலே தூக்கிய சமையல் வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க, ஏந்தி ஏந்தி. அப்படி செய்கிறப்ப அந்த ஷோல்டருடைய அலைன்மெண்ட் மாறும். அந்த ஷோல்டரு அந்த சைடு இருக்கிறது பிரச்சனையாகும். அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துமே இந்த காரணத்தை கண்டுபிடிக்காம விட்டுட்டா அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வர செய்யும். அப்போ ஸ்ட்ரக்சர் அப்படின்றப்ப முக்கியமானது, நம்ம உடல்ல கழிவுகள் தங்கக்கூடாது. அப்போ கழிவுகள் தங்காம இருக்கணும்னா உடலுடைய ஸ்ட்ரக்சர், இந்த மலம் கழியிறப்ப ஸ்குவாட்டிங் போஸ்ல தான் உட்காந்து மலம் கழிக்கணும். அப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்தக்கூடாது. வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தாலும் அதை இந்தியனா மாத்துறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய அமேசான்ல கிடைக்குது, உடனடியாக அதை மாத்திக்கோங்க. கோலான் கேன்சர் ஏன் அதிகமாக இப்போ வந்துட்டு இருக்குன்னா, எல்லா இடத்துலையுமே லாட்ஜில் சரி, வீடு அமைக்கிறப்பயே எதுக்காக இந்தியனுடைய சிக்னிஃபிகன்ஸ் தெரியறது இல்லை. அப்போ உடலுடைய ஸ்ட்ரக்சர், ஃபிசியாலஜி அவங்களுக்கு வரது கிடையாது. வீடு கட்டுறவங்களுக்கு, வீடு கட்டுற இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, அப்போ அவங்க வெஸ்டர்னே கட்டுறாங்க. அது கட்டுறப்ப கழிவுகள் தங்கியே தான் இருக்கும், முழுமையாக வெளியேறாது. வெளியேறாமல் இருக்கிறப்ப கழிவு அங்கே தங்கி தங்கி கோலான் கேன்சராக வரும். வெஸ்டர்ன் அதிகமாக வர வர கோலான் கேன்சர் அதிகமாக தான் வரும். இப்போ வெஸ்டர்ன் தான் பயன்படுத்துகிற நிலை இருக்கு, வேற வழியே இல்லை அப்படின்னாலும் இந்த வெஸ்டர்ன்லேயே மேக்சிமம் நீங்கள் இந்த ஸ்குவாட்டிங் போஸ்க்கு கொண்டு வரணும். அப்போ கீழே ஒரு ஸ்டூல் போட்டிங்க அப்படின்னா மூட்டு மடங்கும். அந்த மூட்டு வயிற்று பகுதி பக்கத்தில், நெஞ்சு பகுதி பக்கத்தில் கொண்டு வரணும். அப்போ கொஞ்சம் ஹைட்டாக ஸ்டூல் போட்டுக்கோங்க, முன்னாடி லேசாக வளைஞ்சிக்கணும். அப்படி அந்த நிலையில் மலம் கழிக்கிறது சிறப்பு, அதுதான் முதன்மை. அதுக்கடுத்தது காரில் ட்ராவல் பண்ணுறப்ப, காரில் அதிக நேரம் ட்ராவல் பண்ணுறப்ப என்னாகும், காருக்கு நம்ம கழுத்து எல்லாமே முன்னாடியே வளைஞ்சு கவனமாக எப்பயுமே கவனிக்கிறப்ப கழுத்து முன்னாடி வந்துடும், ஃபார்வேர்டு பெண்டிங் வந்துடும். இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிறப்ப தான் கவனிக்க முடியும். அப்போ அப்படி வரும். இதே ஒரு சண்டைக்கு போங்க, அப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டா, அப்போ நெஞ்சு நிமிர்ந்து இருக்கும், அப்போ முன்னாடிலாம் குனிஞ்சு இருக்க மாட்டாங்க. இப்போ இது எல்லாமே சைக்காலஜி. உடல் மனம் ரெண்டுமே வந்து மிரர். சோகமா இருக்காங்க, கவலையா இருக்காங்க, உடலுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடும். மனசு உடைஞ்சு இருக்காங்க, உடலுடைய ஸ்ட்ரக்சரே மாறிடும். அவங்க உட்கார்ந்துருக்கிறப்பயே தெரியும். நல்லா நெஞ்ச நிமிர்ந்து உட்காந்து சோகமா இருக்காங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ நிமிர்ந்து நின்றுட்டா, நிமிர்ந்து உட்காந்துட்டா அது மனசையுமே மாற்றும், மைண்டுடைய சைக்காலஜியுமே மாற்றும். அப்படி காரில் உட்காரப்ப கழுத்து முன்னாடியே இருக்கும், அப்படி நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கணும். அப்போ பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனாஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். இப்போ அதிக நேரம் டிராவல் பண்ணுறாங்க, டிராவலிங் ஜாபே இருக்கு, அவங்களுக்கு மூளை சூடு அதிகமாகும். அவங்களுக்கு ட்ரிபிள் வார்மரில், லோயர் வார்மரில் மட்டும் ஹீட் அதிகமாகும். அப்போ அவங்க சிட்ஸ் பாத் எடுத்துக்கலாம். டிராவலிங் ஜாப் அதிகமாக இருக்கிறவங்க, உட்காந்து செய்யக்கூடிய வேலையை அதிகமாக செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல், மூலம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும். அப்போ அதை சரி பண்ணுறது ஈஸி. சரி பண்ணுறது ஒரு வாளி, அதில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் இடுப்பு வரைக்கும் மூழ்கும் அளவுக்கு உட்காந்துருக்கலாம். ஹிப் பாத்து, சிட்ஸ் பாத்து இதெல்லாம் எடுக்கிறப்ப அது தன்னால் சால்வ் ஆயிரும், அந்த தொந்தரவு பெருசாகாது. ஏன் இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ இது மாதிரி ஸ்ட்ரக்சர் மாற்றக்கூடிய வேலைகள் செஞ்சா திரும்ப அதை சரி பண்ணிக்கிற வேலைகளும் சேர்த்து செய்யணும்.
அதுக்கடுத்தது ரீடிங், உட்காந்து படிக்கிறப்ப நம்ம முன்னாடி குனிஞ்சே உட்காந்து படிப்போம். அப்போ நம்ம அப்பப்போ பேக்வேர்ட் பெண்டிங் பண்ணோம், ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம். இல்லை நம்ம படிக்கிற நிலை, அந்த நிலை நேராக நிமிர்ந்து படிச்சுக்கிற மாதிரி அது மாதிரி வச்சுக்கணும். வேலை செய்கிறப்ப ரெண்டு பக்கமும் சமமாக எடை தூக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு மட்டுமே எடை தூக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா தசைகள் வீக்காக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் குடல் இறக்கம், ஹெர்னியா இதெல்லாமே வரும். அப்போ இங்கே பேஸு வேலையை மாற்றணும், எப்பயுமே ஒரே போல இருக்கணும், ரோபோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு கிடையாது. தசைகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். தசைகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப என்ன செஞ்சாலும் சரி, ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. இப்போ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, அதை சாப்பிட்டா பேதி ஆகும் அப்படின்னா ஜீரண மண்டலத்தை நல்ல பலமாக வச்சுருந்தா எதை சாப்பிட்டாலுமே செரிக்கும். கழிவு மண்டலத்தை சரியாக வச்சுருந்தா எதை சாப்பிட்டாலுமே கழிவுகளை வெளியே தள்ளும். அப்போ இங்கே ரூல்ஸு அந்த மண்டலத்தை சரியாக வச்சுக்கணும், பலமாக வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை சரியாக வச்சுக்கணும்னா தசைகளை பலமாக வச்சுக்கணும். தசைகளை பலமாக வச்சுக்கணும் அப்படின்னா உடல் பயிற்சி இதை தினசரி செய்யணும். அதுக்கடுத்தது லிஃப்ட் பண்ணுறப்போ, ஒரு பாரத்தை தூக்குறப்ப, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர், இந்த வியாதிகள், லோயர் பேக் பெயின் நிறைய பேருக்கு வர்றது வெயிட்டு தூக்க தெரியாம தூக்குறப்ப, மூட்டை லேசா பெண்ட் பண்ணி வெயிட்டை தூக்கணும். குழந்தைகளை தூக்குறப்ப, அம்மாக்கள் குழந்தைகளை தூக்குறப்ப, இப்போ டெலிவரி ஆனதுக்கு அப்புறமே உடம்பு வீக்காக தான் இருக்கும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன செய்யணும் அப்படின்ற முறை எல்லாமே இருக்கு. உணவுகள் எல்லாமே மாற்றணும், உடலை வலுப்பெற செய்யணும். அதெல்லாம் சரியா செய்யாம இதை செஞ்சா போதும், இந்த மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்ன்ட்டு அந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணாம இருக்கிறப்ப உடல் வீக்காவே இருக்கும். அதுக்கடுத்து குழந்தைய தூக்குவாங்க, ஒரு பக்கமே தூக்கி இருப்பாங்க. அப்போ ஒரு பக்கம் அவங்களுடைய ஷோல்டர்ஸ் பாருங்க, ஒரு கீழே ஒன்று மேலே இருக்கும். கவனிச்சு பாருங்க, கண்ணாடியில பாருங்க. ஷோல்டர்ல அக்ரோமியன் ப்ராசஸ். இந்த ஷோல்டர் ரெண்டு சைடு பார்க்கணும். படுத்துட்டு கால்கள் ரெண்டையுமே பார்க்கணும். இடுப்பு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம முதுகு தண்டுல பின்னாடி ரெண்டு குழி இருக்கும், டிம்பிள்ஸ் இருக்கும். அது ரெண்டையுமே பார்க்கணும். எல்லாமே சமமா இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கக்கூடாது. இப்போ தூக்குறப்ப, குழந்தைகளை தூக்குறப்பையும் ரெண்டு சைடுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பேகு தூக்குறோம், ஷோல்டர் பேகு போட்டுக்கிறோம். ஷோல்டர் பேகு போட்டு இதை உணர்ந்து பாருங்க. பேகு பின்னாடி போட்டுக்கிறோம், பின்னாடி வெயிட் வருது. அது அழுத்துறப்ப என்ன ஆகும்? கழுத்து ஆட்டோமேட்டிக்காக முன்னோக்கி வரும். குழந்தைகள் பெரிய பெரிய கண்ணாடி போடுறாங்க, கண் சம்மந்தமாக தொந்தரவு வருது, போர்டு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா ஷோல்டர் பேகு கையில் கொடுத்து விட்டு பாருங்க. கழுத்து இதுல இருந்தா கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் எல்லாமே போகுது. அப்ப உடல் பயிற்சி தினசரி செய்யணும். ஷோல்டர் இந்த பின்னாடி வரக்கூடிய பேகு இதை போட்டாலும், பேக் பேக் இதை போட்டாலும் ஃப்ரண்ட்லயுமே பேகு போட்டுக்கணும். அப்போ அது சமமா இருக்கும். இல்லை கையில வெயிட் தூக்கிட்டு கொண்டு போற மாதிரி அப்படி செஞ்சிடலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ரக்சர். இது போல ஃப்ரோசன் ஷோல்டருக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. ஃப்ரோசன் ஷோல்டர் சரி பண்ணோம். ஃப்ரோசன் ஷோல்டர் சரி பண்ண உடனே அவங்களுக்கு பிபி சரியானது. கழுத்துல நெக்கு ஸ்ப்ரெயின் இருந்தது. உடல் முழுக்க பாடி அலைன்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிபி இருந்தது சரியாச்சு. ஆனா வந்தது கழுத்து வலிக்கு. அப்ப இது மாதிரியான அற்புதங்கள், இது மாதிரியான மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்கும் நம்முடைய ஸ்ட்ரக்சரை சரியா வச்சிருக்கிறப்ப. ஸ்ட்ரக்சர் மாறாம வச்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர் மாறாம வச்சிருக்கணும்னா உடல் பயிற்சி சின்ன குழந்தையில இருந்து பண்ணணும். மசில்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். மசில் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறப்ப என்ன வெயிட் தூக்குனாலும் சரி, ஒரு சைடு வெயிட் தூக்குறீங்க, ரெண்டு சைடு வெயிட் தூக்குறீங்க, குனிஞ்சே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் சைட்ல கமுந்து படுக்கிறீங்க, எப்படி படுத்தாலும் ஸ்ட்ரக்சர் பாதுகாக்கப்படும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், இந்த எலும்புகளை வலுப்பெற செய்யக்கூடிய உணவுகள், தசைகளை வலுப்பெற செய்யக்கூடிய உணவுகள். இந்த எலும்பு அப்படின்றது நம்முடைய பாதுகாப்பிற்காக, ப்ரொடெக்ஷன். இதுக்கான உணவு எலும்பு மண்டலம் மொத்தத்தையும் சரி பண்ணும். என்ன தொந்தரவா இருந்தாலும் இந்த உணவு சரி பண்ணும். அது என்ன உணவு அப்படின்னா, இப்ப நம்ம கான்செப்ட் தான் பேசுறோம். இப்ப இந்த உணவு அப்படின்னு கான்செப்ட் தான் எப்பயுமே நம்மளை காப்பாற்றும். எந்த ஊருக்கு போனாலும், எந்த நிலையில இருந்தாலும் கான்செப்ட் தெரிஞ்சா நம்ம அதை அப்ளை பண்ணி இந்த விஷயங்களை சரி பண்ணிக்கலாம். அப்ப ஓடு எந்தெந்த உணவுகள்ல
ஓடு ரொம்ப ஹார்டா இருக்குதோ அந்த உணவு சாப்பிட்டா நமக்கு பாதுகாப்பா திகழக்கூடிய இந்த எலும்பு மண்டலம் இது ஸ்ட்ராங் ஆகும். ஓடு எந்தெந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், ஓடு எந்த உணவுல ஸ்ட்ராங்கா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வால்நட் இருக்கு, அக்ரூட் பருப்பு, அதுக்கு அடுத்து பிஸ்தா பருப்பு இருக்கு, அதுக்கு அடுத்தது வேற என்னென்ன இருக்கு? ஓடு பலமா இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்ட் நான் சொல்றேன். நல்ல ஸ்ட்ராங் ஆகும், பயங்கரமா ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஓடு நல்ல திக்கா இருக்கிற உணவு இதுதான் தேங்காய். தேங்காய் எடுத்துக்கிறப்ப எலும்பு மண்டலத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கும். தேங்காய் தான் ஒட்டுமொத்த எலும்பு மண்டலத்திற்கும் மருந்து. தேங்காய் பாலா எடுத்துக்கலாம், இல்ல வாயில போட்டு நல்ல கூழ் மாதிரி அரைச்சு அதை முழுங்கிடலாம். முன்னாடி காலத்துல உடற்பயிற்சி பண்றவங்க, கோதால உடற்பயிற்சி பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, காலைல எந்திரிச்ச உடனே நீராகாரம் எடுத்துட்டு அப்புறம் மலம் கழிச்சிட்டு அதுக்கடுத்து அதுக்கடுத்து தேங்காய் ஒன்றை உடைச்சு தேங்காய் சில்லு அதை சாப்பிட்டு அதை பனங்கருப்பெட்டியோட சேர்த்து சாப்பிடுவாங்க. பனங்கருப்பெட்டி, தென்னங்கருப்பெட்டி. இந்த தென்னங்கருப்பெட்டியும் தென்னை, இந்த தென்னை மரத்துல இருந்து வரது எல்லாமே அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது. பனையும் பாருங்க, அதுவும் மசில் ஸ்ட்ரக்சரை சரி பண்ணக்கூடியது, தசைகளை பலப்படுத்தக்கூடியது. இந்த பனை கருப்பெட்டி அதுக்கடுத்து இந்த தேங்காய் வாயில போட்டு நல்ல கூழ் மாதிரி அரைக்கணும். வாயிலேயே சக்கையாலாம் இருக்கக்கூடாது, வாயிலேயே நல்ல கூழ் மாதிரி மாறிடும், ஜூஸ் மாதிரி. அப்புறமா சாப்பிடணும். அதை சாப்பிட்டு அதுக்கடுத்து அவங்க பயிற்சி பண்ணுவாங்க. எலும்பு மண்டலம், தசை மண்டலம் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுவாங்க. அந்த பயிற்சி எல்லாம் பண்ணா இப்ப இருக்கிறவங்களுக்கு வியாதி வந்துடும், அந்த அளவுக்கு ஹார்டா பயிற்சி பண்ணாங்க. இப்ப அந்த ஜீன் எல்லாமே போயிருச்சு. பயிற்சி பண்ணவங்க எல்லாம் பயிற்சி பண்றதை விட்டாங்க, அவங்க குழந்தைகள் இப்பெல்லாம் பயிற்சியே பண்றது இல்ல. அந்த ஜீன் எல்லாமே திரும்ப மீட்டெடுக்கணும். அதெல்லாமே பிரபஞ்ச சக்தி கிட்ட நம்ம ஒரு பிரார்த்தனையா நம்ம பண்ணலாம். அதுக்கு அடுத்தது உணவுன்றது இதுதான். கல்லு ஹார்டா இருக்கணும், தேங்காய். அதுக்கு அடுத்தது மசில்ஸ், தசைகள், தசைகளுக்குரிய உணவு அப்படின்றப்ப மெக்னீசியம், மெக்னீசிய சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள். இது ஸ்கல்லு ஹார்டா இருக்கிற உணவு, ஓடு ஹார்டா இருக்கணும் அப்படின்னா பாரம்பரிய அரிசிகள் பாருங்க, அரிசியில பாருங்க மேல ஓடு இருக்கும். அப்ப அந்த ஓடை பட்டை தீட்டிட்டு எடுத்துக்கிறோம், அப்ப எப்படி எலும்புகள் பலமா இருக்கும்? மில்லட்ஸ்ல ராகி இருக்கு, கம்பு இருக்கு, சாம, வரகு, தெனை, குதிரைவாளி, குலசாமை, இதெல்லாமே ஓடு இருக்கும். அதுக்கு அந்த ஓடை நீக்கிட்டா அப்புறம் எப்படி எலும்பு மண்டலம் பலமாகும்? அது மசில்ஸ், தசைகள்னு பாக்குறப்ப தசைகளுக்கு தேவையானது மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் இருந்தாதான் தசைகள் பலமா இருக்கும். அப்ப இதுக்கு உணவு அப்படின்றது நட்ஸ், ஊற வச்ச வித்துக்கள். எந்த வித்துக்கள் வேணா இருக்கலாம். ஊற வச்ச வேர்க்கடலை, ஊற வச்ச பாதாம், ஊற வச்ச முந்திரி, ஊற வச்ச பிஸ்தா, இது எல்லாமே இதுல எதுனாலுமே எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இதற்கு தேவை சூரிய ஒளி. ஸ்ட்ரக்சுரல் சிஸ்டத்துக்கு வெயில் உடம்புல மினிமம் 30 நிமிடங்கள் படணும். அதை விட ஜாஸ்தியா எவ்வளவு படுதோ அவ்வளோ நல்லது. வெயில் அப்படின்றது நமக்கு விட்டமின் டியை கொடுக்குது அப்படின்றது எல்லாமே அறிவியல், எல்லாருக்குமே தெரியாது. விட்டமின் டி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சத்துக்களை, நிறைய விஷயங்களை நம்ம உடலுக்கு இந்த வெயில் கொடுக்குது. விட்டமின் டி இதோடைய ஒரு மிராக்கிள், இதோடைய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சத்து நம்ம எடுத்துக்கிறோம், இப்போ கால்சியம் எடுத்துக்கிறோம், ஏதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப உடலுக்கு தேவையான அளவு அதை எடுத்துக்கும், தேவை இல்லாததை ஓரளவுக்கு அது ஸ்டோர் பண்ணி வைக்கும், மீதியை அது கழிவாக வெளியே தள்ளும். இந்த விட்டமின் டி நம்ம எவ்வளவு கொடுத்தாலும், சூரியன் மூலமாக நம்ம விட்டமின் டி எவ்வளவு கொடுத்தாலும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் நம்மளுடைய உடல். வெயில் எவ்வளவு படுதோ பேங்க் அக்கௌண்ட் மாதிரி விட்டமின் டியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் வெயிலே இல்லை அப்படின்னா, வெயிலேயே போகலை அப்படின்னாலும் அந்த நேரத்துல அதை ஸ்டோர் பண்ணி வச்ச விட்டமின் டியை உடல்
திரும்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கும். உடலுக்கு நோய் வராது. விட்டமின் டி அவ்வளோ முக்கியம். அதனால தான் இந்த விட்டமின் மட்டும் நம்ம உடல் ஸ்டோர் பண்ணிக்கிற ஆற்றல் கொடுத்துருக்குது. வேற எந்த விட்டமினும் கிடையாது. இந்த விட்டமின் மட்டும் எவ்வளோ கொடுத்தாலும் ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ விட்டமின் டிக்கு அளவு இருக்கு. இந்த அளவுல இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவை விட ஜாஸ்தியா போனா டாக்ஸிசிட்டி அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். அது எப்ப நடக்கும்னா விட்டமின் டிக்கு கேப்சியூல், விட்டமின் டிக்கு மருந்துகள் எடுத்துக்கிறப்ப அப்போதான் இந்த டாக்ஸிசிட்டி நடக்கும் உடல்ல. அப்பதான் தொந்தரவுகள் வரும். வெயிலின் மூலமாக எவ்வளவு நேரம் சூரிய ஒளி நம்ம உடலுக்கு பட்டாலும் அதனால தொந்தரவுகள் வராது. அப்போ ஒரு சிலருக்கு வெயில் பட்டா அவங்களுக்கு தொந்தரவு வரும். வெயில் பட்டோடனே தலைவலி, வெயில் பட்டோடனே ஸ்கின் சம்பந்தமான தொந்தரவு, இதெல்லாமே வருது. இதற்கு காரணம் அவங்களுடைய உடல்ல வெயிலை தாங்கக்கூடிய வேதிப்பொருட்கள் கிடையாது, உடல்ல கிடையாது. இந்த வேதிப்பொருட்கள் எதுல கிடைக்கும்? எந்த உணவுல கிடைக்கும்? இப்ப நம்ம கான்செப்ட் தான் பார்க்குறோம். இந்த உணவு அப்படின்றது சொல்ல போறது கிடையாது. இப்ப கான்செப்ட் என்னன்னா, அப்ப வெயில் அதிகமா தாக்கு பிடிச்சு வாழக்கூடிய தாவரங்கள், செடிகள், அதுல கலர் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். எது எது பிக்மெண்டேஷன் பண்ணுதோ அந்த உணவுகள் எடுத்துக்கிறப்ப இந்த தலைவலி, இந்த வெயில்ல போடோன்னே வரக்கூடிய தொந்தரவுகள் இது எல்லாமே வராது. இப்ப மஞ்சள் பாருங்க, அது விரல்ல போட்டு பாருங்க, அது கலர் ஸ்ட்ரெயின் பண்ணும். கருப்பு கவுனி அரிசி கலர் ஆக்கும். பீட்ரூட், நாவல் பழம், இது எல்லாமே இந்த உணவுகள் எடுத்துக்கிறப்ப இது வெயிலில் இருந்து நம்மளை தற்காத்து கொடுக்கும். வெயிலின் மூலமாக வரக்கூடிய இந்த தொந்தரவுகள் வராம இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த எலும்பு தசை மண்டலம் ஸ்ட்ரக்சுரல் சிஸ்டத்தை ரொம்ப நெருங்கி கண்ட்ரோல் பண்றது நம்முடைய மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம் தான் எலும்புகளை எல்லாமே கட்டுப்படுத்தும். அப்ப மண் தரையில நம்ம இல்ல, மண் தரையில நடக்க மாட்டோம், மண் தரையோடைய கான்டாக்ட்ல இல்ல அப்படின்றப்ப அப்ப இந்த கனெக்ஷன் கட் ஆகும். இந்த எலும்பு மண்டலத்துக்கு வரக்கூடிய சக்திகள் கம்மியாகும். மண்ணுல விளையாடுறப்ப, மண்ணில் சேர்ந்து இருக்கிறப்ப அது எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அங்க பூமியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் உடலுக்கு வரும், உடல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ், உடல்ல இருக்கிற தேவையில்லாத எலக்ட்ரான்ஸ், இது எல்லாமே பூமிக்கு போகும். நம்ம உடல் ரீசார்ஜ் ஆகும். பூமியிலேயே இப்ப இல்லை அப்படின்னா அந்த சப்ளை அது எப்படி நம்ம உடலுக்கு கிடைக்கும்? இதெல்லாமே இன்னும் 100 வருஷம் கழிச்சோ, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் எல்லா நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபாலோ பண்றதுக்குள்ள எல்லாருக்குமே நோய் வந்துடும். அப்ப இந்த விஷயம் நீங்க பாருங்க, எர்த்திங் அப்படின்றது பெரிய விஷயம். எர்த்திங் பெரிய அளவுல பேசப்படலனாலும் வெறும் எர்த்திங் மட்டும் பண்றப்ப உடல்ல இன்ஃப்ளமேஷன் குறையும், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குறையும். டாக்டர் பிஎம் ஹெக்டே, பத்மஸ்ரீ பிஎம் ஹெக்டே, அவர் இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. எர்த்திங் பத்தி டாக்குமெண்ட்ரி இருக்கு. நீங்க எனக்கு என்னுடைய நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஒரு சில புத்தகங்கள் அனுப்புறேன். எர்த்திங் பத்தினது, அதுக்கடுத்து ஒரு சில உணவுகள் பத்தினது, ரொம்ப எல்லாருமே படிக்க வேண்டிய அந்த புத்தகங்கள் அதை நான் அனுப்பி வைக்கிறேன். அது எல்லாருமே படிங்க. எந்த புக்கை படிக்கலனாலும் அந்த புக்கு படிக்கிறப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5-6 புத்தகங்கள், அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உடலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே புத்தகங்கள், எப்பயுமே ஏதோ ஒரு விஷயம் அதுல இப்ப உதாரணம் சொல்றேன், என்ன சொல்ல வரேன்றது தெளிவா சொல்றேன். இப்ப சர்க்கரை வியாதிக்கு எடுத்துக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றது ஒரு புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகம் வாங்கி பாக்குறப்ப அதுல பீஸா இருக்கு, பர்கர் இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஏன் இருக்கு? அதை ஸ்பான்சர் பண்ணவன் இந்த பீஸா ஓனர். அப்படி அது மாதிரி எல்லாம் இல்லாம புத்தகம் இருக்கணும். இப்ப காக்ரேன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அது எந்த ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு யார்கிட்டையுமே பணம் வாங்கி பண்ணாத ஒரு இண்டஸ்ட்ரி. அதுல பாருங்க, அதுல உண்மையான விஷயங்கள் நிறைய கிடைக்கும். இப்ப இது மாதிரியான சோர்ஸ் நம்ம எங்கிருந்து படிக்கிறோம், எங்கிருந்து நாலேஜ் வருது அப்படின்றது தான் முக்கியம். அப்ப எந்த நாலேஜ் வந்தாலும் நம்ம கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கணும். கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கிறப்ப அது சரியா தப்பா அப்படின்றது நமக்கு தெரியும்.
அதுக்கடுத்து எர்த்திங் டாக்குமெண்ட்ரி, எர்த்திங் பிடிஎஃப். இது 4. அதுக்கடுத்து 5வது தண்ணீர். தண்ணீர் சரியா குடிக்கல அப்படின்னா நம்ம எலும்புகள் வீக் ஆயிட்டு போகும். நம்ம உடல் கழிவுகளை யூரின் வழியாக வெளியேற்றும். யூரின் வழியாக வெளியேற்றாம தண்ணீர் நம்ம குடிக்காம இருக்கிறப்ப ரத்தத்துல பிஹெச் பேலன்ஸ் மிஸ் ஆகும். பிஹெச் பேலன்ஸ் மிஸ் ஆகிறப்ப ஆசிடிட்டி அதிகமாகும். அப்ப என்ன செய்யும் நம்முடைய உடல்? அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆனா என்ன என்ன நடக்கும்னா கேன்சர் செல்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா உடல்லையும் கேன்சர் செல்கள் உண்டு, கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா அந்த அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டா கேன்சர் செல்கள் வேகமா பரவ ஆரம்பிச்சிடும். அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டா ரத்தத்துல நுண்கிருமிகள், கெட்டது செய்யக்கூடிய நுண்கிருமிகளுடைய வளர்ச்சி அதிகமாகும். உடல் நோயை நோக்கி, சாவை நோக்கி போகும். அப்ப அப்படி செய்யாம இருக்கிறப்ப உடல், நம்முடைய மூளை என்ன செய்யும்னா இது அல்கலீனா மாத்தும். எப்படி அல்கலீனா மாத்தும்னா எலும்புகள், இந்த எலும்புகளை கரைச்சுதான் ரத்தத்துல விட்டு அல்கலீனா மாத்தும். நான் சிம்பிளா சொல்றேன். அப்ப அப்படி இருக்கிறப்ப தண்ணீர் யார் யார் கம்மியா குடிக்கிறாங்களோ எலும்புகள் ரொம்ப வீக்கா இருக்கும். போக போக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புருக்கி நோய் ரொம்ப கொடுமையான நோய். யாருக்குமே வரவே கூடாது. படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. ஷேப் எல்லாமே மாறிடும். எந்திரிக்க முடியாது. அவங்களுக்கும் கஷ்டம், சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். அப்ப இது எல்லாமே ஏன் வருது? இந்த இயற்கையுடைய விதிகள் ஃபாலோ பண்ணல, வெயிலே போகல, ஓடு ஸ்ட்ராங்கா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கல, தண்ணீர் சரியா குடிக்கல, ரத்தத்தை ஆசிடிட்டி பண்ணக்கூடிய வேலைகள் நிறைய செய்யறாங்க. அப்ப இது எல்லாமே நடக்குது. இப்ப என்னென்ன வேலைகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா, ரத்தத்தை அசிடிட்டி பண்ணக்கூடிய வேலைகள் நம்ம செய்யக்கூடாது. அது என்னென்ன செய்யும் அப்படின்னா, இப்ப பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரீஃபைன்டு ஃபுட்டு, இது எல்லாமே ரத்தத்தில் ஆசிடிட்டி லெவலை அதிகரிக்கும். இயற்கை உணவுகள் ரத்தத்தில் அல்கலினிட்டியை அதிகப்படுத்தும். அல்கலினிட்டி அதிகம் பண்ணுறது நம்ம செய்யணும். ஆசிடிட்டியை அதிகம் பண்ணுறது நம்ம செய்யக்கூடாது. அப்போ இதில் மெயினாக வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இதெல்லாமே எடுத்துக்கிறப்ப ரத்தத்தில் ஆசிடிட்டி ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எலும்பு எல்லாமே வீக்காக போயிடும். ஃபேமஸாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ் விளம்பரத்தில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுடைய டேபிளில் அது மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வைக்கிறாங்க விளம்பரத்துக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டா உடல் வலு, ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அப்போ அதை தூக்கிட்டு வாட்டர் பாட்டில் இதை தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு லெஜெண்ட் அவர். அப்போ இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது. அதுக்கு அடுத்தது பால், பால் சார்ந்த பொருட்கள். பால் சார்ந்த பொருட்கள் எலும்பு மண்டலத்தை வீக் ஆக்கும். பால் சார்ந்த பொருட்கள்ல கால்சியம் அதிகமா இருக்கு, நிறைய சத்துக்கள் இருக்கு. ஆனா இதை ஜீரணம் செய்யணும் அப்படின்னா நம்முடைய கல்லீரல் பலமா இருக்கணும். எந்த பாலுக்கு? நாட்டு பசும்பால். இதற்கு நாட்டு பசும்பால் கிடைச்சா எடுத்துக்கலாம். நம்ம கல்லீரல் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும், உடல் பயிற்சி நிறைய செய்யணும். அப்ப பால் எடுத்துக்கிட்டா அது செமிக்கும், அது உடலுக்கு வலுவை சேர்க்கும். இந்த நாட்டு பசும்பாலை தவிர வேற எதை எடுத்துக்கிட்டாலும் அது உடலுக்கு கெடுதி. பேக்கெட்ல ஒயிட் கலர்ல இருக்கும், அதை டெய்லி எடுத்துக்குவாங்க. கேட்டா அது பால்னு சொல்லுவாங்க. அது பால் கிடையாது, அது பால்னு சொல்லக்கூடாது. பாலும் கலந்துருக்கு அதுல அப்படின்னு தான் சொல்லணும். அதுல என்னென்ன இருக்கு? தண்ணி இருக்கு, பால் இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு, ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கு, ஒயிட்னிங் ஏஜென்ட் இருக்கு. இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை இன்னும் ரீஃபைன் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளை கல்லில் இருக்கிற லிக்விட், அப்ப அதை பால்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்கள் நிப்பாட்டிடணும். பல்லு வந்துட்டா பால் குடிக்கிறது நிப்பாட்டிடணும். மற்ற மிருகங்களுடைய பால் எடுத்துக்கூடாது. இதுதான் இயற்கையுடைய விதி. எப்பயாவது எடுத்துக்கலாம். அப்படின்னா மருந்துகள் ஏதோ எடுத்துக்கிறப்ப, சித்த மருந்துகள் எடுத்துக்கிறப்ப பால் சார்ந்த பொருட்களோட சேர்ந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அப்ப எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில வியாதிகளுக்கு எடுத்துக்கலாம், பத்தியம் இருக்கிறப்ப எடுத்துக்கலாம். இது எல்லாமே நாட்டு பசும்பால் தான் சிறப்பு. நாட்டு பசும்பால் தான் இதைத்தான் நம்ம சொல்றோம். மற்றபடி ஜெர்சி, ஹோல்ஸ்டின் பாக்கெட்ல கிடைக்கிறது, பவுடர்ல கிடைக்கிறது இதெல்லாமே கிடையாது. இதெல்லாமே எலும்பு நரம்பு மண்டலத்தை வீக் பண்ணும்.
மில்க் ரிலேட்டடு ப்ராடக்ட்ஸ் இதை எல்லாத்தையுமே அவாய்டு பண்ணும். அதுக்கடுத்தது ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். இதில் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் போன்ஸு, மசில்ஸு, ஸ்பைன், லிகமெண்ட்ஸு எல்லாத்த பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு உடல்ல இருக்கிற தொடர் சங்கிலி மாதிரி இருக்கிற ஒரு உறுப்பு, ஒரு தொடர், ஒரு டிஷ்யூ, இதுக்கு பேரு மயோஃபேஷியா. மயோஃபேஷியான்றது உடல்ல இந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே கோட்டிங் பண்ணும். ஸ்கின்னுக்கு கீழேயும் இருக்கும், எல்லா செல்களையும் கோட்டிங் பண்ணியிருக்கும். கண்ணுல இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை இந்த மயோஃபேஷியா இருக்கும். இந்த மயோஃபேஷியா இதுக்குள்ளதான் மெரிடியன் ஓடுது, நாடிகள் ஓடுது, பிராணசக்தின்னு நம்ம படிக்கிறது எல்லாமே அறிவியல் பூர்வமா பார்த்தா இந்த மயோஃபேஷியால தான் ஓடுது. அனாட்டமிக்கல் ட்ரெயின் அப்படின்ட்டு ஆண்டன் மேயர் அவர் புத்தகம் எழுதியிருக்கிறாரு மயோஃபேஷியாவை பத்தி. மெரிடியன்ஸ் எல்லாம் இந்த மயோஃபேஷியா கூட ரிசம்பிள் ஆகும், நாடிகள் இந்த மயோஃபேஷியா கூட ரிசம்பிள் ஆகும், ட்ரிகர் பாயிண்ட்ஸு இது எல்லாமே மயோஃபேஷியா கூட ரிசம்பிள் ஆகும். மயோஃபேஷியால தடை இல்லாம இருக்கிறப்ப பிராணசக்தி நல்ல பாயும், உடல் முழுக்க பாயும். மயோஃபேஷியால தடை வந்துருச்சு அப்படின்னா பிராணசக்தி பாயாது. அப்ப இந்த தடையை நீக்கணும் அப்படின்றப்ப தடையை நீக்கக்கூடிய முறை எண்ணெய் குளியல், ஃபால்ஸ்ல குளிக்கிறது, குளியல், அதுக்கடுத்து ஸ்ட்ரெச்சிங், தசைகளை இழுக்கிற மாதிரியான ஸ்ட்ரெச்சிங், அப்புறமா வர்ம மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு. நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல வேலை செய்யறது இந்த 3. ஸ்ட்ரெச்சிங் பண்றப்ப அங்க இருக்கிற மயோஃபேஷியால இருக்கிற ட்ரிகர், மயோஃபேஷியால இருக்கிற தடை எல்லாமே நீங்கும். அதுக்கடுத்தது 2வது, உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் இருந்து அதுக்கப்புறம் குளிக்கிறப்ப எண்ணெய் குளியலுக்கு விதிமுறைகள் இருக்கு. அது என்னென்னன்றது நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கிறோம். நிறைய விதிகள் இருக்கு, அந்த விதிகள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு வாரம் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தங்கி சிகிச்சை எடுக்கிறது ஒரே நாள்ல கிடைக்கணும்னா எண்ணெய் குளியல் முறையா செய்யணும். தப்பா செஞ்சுட்டா முழு பலன் கிடைக்காது. இன்னும் தப்பா செஞ்சா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வரும். என்னென்ன விதிமுறைகள்னு கியூர் வயா நேச்சர் கேர் நம்ம சேனல் அதில் கொடுத்துருக்குறோம், அதில் பார்த்துக்கோங்க. CUREVIANATURECARE அதில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மயோஃபேஷியா ஆயில் பாத்து, ஸ்ட்ரெச்சிங்கு, அதுக்கடுத்தது குளியல் அப்படின்றப்ப ரிவர்ல, நதிகள்ல, இல்லை ஃபால்ஸ்ல இதுல எல்லாம் குளிக்கிறப்ப நம்ம உடல்ல ஷாக் புரோட்டீன்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். இது அந்த மயோஃபேஷியல் ட்ரிகர் எல்லாத்தையுமே சரி பண்ணும். சரி, இப்போ இந்த 7 விஷயங்கள்ல ஏதோ சந்தேகங்கள் இருந்தா எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வேற ஒருத்தர் ஃபீட்பேக் சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப தெளிவா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்களோட உரையில. நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சேர்ல, சோஃபால அதுல உட்காரக்கூடாது, ஸ்டூல்ல உட்காரணும். அதுக்கப்புறம் டாய்லெட் போடும்போது வெஸ்டர்ன் இதுல போகக்கூடாது, உட்கார்ந்து போகணும். அப்புறம் உணவுகள்ல இந்த பால் இதெல்லாம், அதாவது அல்கலைன், அந்த உணவு அசிடிட்டி ஆக்குற உணவு எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. அது போனை பாதிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. இப்ப இதெல்லாம் கேட்டு இப்ப எங்களுக்குள்ள நிறைய உண்மையிலே மாற்றங்கள் நிறைய வந்திருக்குங்க ஐயா. இதெல்லாம் தெரியாம இருந்தோம். இப்போ உணவுல நிறைய மாற்றம். அதுல என்ன சொன்னீங்கன்னா, தோடு ஸ்ட்ராங்கா இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க. தேங்காய், நட்ஸ்ல வால்நட்டு அந்த மாதிரி உள்ளது சாப்பிடணும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ், இந்த பாட்டில் அடைச்சு இது குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெளிவா சொன்னீங்க. மெயினா நம்மளோட பொசிஷன் இந்த குனிஞ்சி அந்த அந்த லேடிஸ் சமைக்கும் போது அந்த ஹைட் எக்கி பண்றது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறீங்க. மெயினா ஃபுட்டும் சொல்லியிருக்கீங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே ஒன்னா வருது. அப்போ நீங்க சொல்றது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஷோல்டர்ல வலி இருந்தது அப்படின்னா, அது நீங்க அவங்களுக்கு பார்த்தா ஒருத்தருக்கு கால் வீங்கி இருக்குன்னு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா, அவருக்கு பார்த்தா கிட்னில இதா இருந்திருக்குது. அப்போ
அதை வெளியில ஒண்ணு காட்டும்போது நம்ம அதை மட்டும் சரி பண்ணிடுறோம், உள்ள உள்ளது பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுதுங்க ஐயா. உணவை மாத்தணும், லைஃப் ஸ்டைலை மாத்தணும். இதுக்கு வந்து நீங்க ஆயில் பாத்துக்கு கூட அது சொல்லியிருக்கீங்க ஐயா. திருப்பி ஒரு வாட்டி சேட்ல வேணா போட்டுடுறோம் நாங்க அந்த யூடியூப்ல பாக்குறது. அப்புறம் புக் அனுப்புறத பத்தி எப்படிங்க ஐயா? நீங்க அட்ரஸ் கொடுத்து இது பண்ணணுமா, பே பண்றதா எப்படிங்க ஐயா? ஐயா புக்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் ஆல்ரெடி எல்லாமே படிச்ச புக்ஸ். நான் உங்களுக்கு எனக்கு நான் உங்களுக்கு அனுப்புறதுனால அனுப்புறேன். இல்ல என்னுடைய நம்பருக்கு புக்ஸ் வேணும்னு கேட்டா நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அது நான் ஃப்ரீயா அனுப்பிச்சிடுறேங்க. சரிங்க சரிங்க. கண்டிப்பா அதை கேட்ட எல்லாருமே லைஃப் ஸ்டைல கண்டிப்பா மாத்துவாங்க, உணவு பழக்க வழக்கத்தை கண்டிப்பா மாத்துவாங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. வேற சந்தேகங்களை எல்லாருமே குறிச்சு வச்சுக்குவாங்க. நம்ம அதுக்கான இதுல கண்டிப்பா கேட்டுக்கலாமா? வாழ்க வளமுடன். ரொம்ப தெளிவா இருந்ததுங்க ஐயா. ஆனா ஒரே இன்னொரு வாட்டி கேட்கணும். கண்டிப்பா அம்மா பாக்கியலட்சுமி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் எதுவா இருந்தாலும் நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஐயா வந்து அதுக்குன்னு ஒரு செஷன் போடுவாங்க, அதுல கேட்டுக்கலாம். சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாருமே கொஞ்சம் துரியத்துக்கு வந்துடலாம். ஐயாவை வாழ்த்தலாம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நமக்காக மிக சிறப்பாக ஒரு மண்டலத்தையும் சொல்லிட்டு வராங்க ஐயா. அதுல இப்போ எலும்புக்கு வந்து தேய்மானமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எலும்பு தேஞ்சிட்டு அந்த லிகமெண்ட் அந்த ஊடையில உள்ள அந்த இது அப்படிதானங்க ஐயா? ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் ஜாயின்ல இருக்கிறதுல அந்த இது கம்மியாகும் போது கார்டிலேஜ் தான் தேயும். எதுங்க ஐயா? 2 எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த கார்டிலேஜ் தான் எப்பயுமே தேயும். முதுகு தேயாது. முதுகு எலும்புல நடுவுல இருக்கிற அந்த டிஸ்க் தான் தேயும். அதுல முக்கியமா ஏன் தேயுதுன்னா அது ஜெல்லி மாதிரி இருக்கும், தண்ணி சரியா குடிக்காதனாலதாங்க. சரிங்க சரிங்க. இந்த கார்டிலேஜ் தேய்றதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? அப்ப அந்த கார்டிலேஜ் நம்முடைய இந்த சிஸ்டத்துல தான் வருது. என்ன சிஸ்டத்துல வருது? ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல தான் வருது. அப்ப இதுக்கான விதிமுறைகள் இன்னைக்கு 7 முறை சொல்லியிருக்கிறோம். அது நம்ம சரி பண்றப்ப அது சரியாயிருங்க. சரிங்க சரிங்க. சிறப்பு சிறப்பு. எல்லாருமே திருப்பி யூடியூப்ல நல்லா கேட்டுக்கோங்க. என்ன சந்தேகம்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஐயா நம்ம அதுக்குன்னு ஒரு செஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே அதுல கேட்டுக்கலாம். எல்லாருமே ஐயா வாழ்த்தலாம். இந்த இளம் வயதிலேயே ஐயா வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த புக்ஸ் எழுதுறவங்க கூட அந்த பணத்தை வாங்கிட்டு தவறானது இந்த சுகர்னா மேக்சிமம் நம்ம ரீஃபைண்டு எல்லாமே பேக்டு இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுறணும். அதையும் தெளிவா சொன்னாங்க. அதனால ஐயாவோட அந்த புக்ஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். திருப்பியும் அது யூடியூப்ல கேளுங்க. லைஃப் ஸ்டைல கண்டிப்பா மாத்தணும். வாழ்த்துக்கள். எல்லாரும் ஐயாவை வாழ்த்தலாம். டாக்டர் இயற்கை நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. உஷாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நிகழ்ச்சி உலக நல வாழ்த்து பாடுறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நிகழ்வுகள் இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் ஐயாவோடது அது சொல்லிடுங்கம்மா.